நடிகர் நெப்போலியன் அவர்கள் இப்போ தன்னுடைய குடும்பத்தோட சுற்றுலா போய் வந்துட்டுருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க வந்து ஹாங்காங்லேருந்து சவுத் கொரியா போயிருக்காங்க. அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வீடியோக்களில் எங்கே அக்ஷயாவை காணோம் அப்படின்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதற்கு அவரே ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அக்ஷயா அவர்கள் தன்னுடைய அப்பா அம்மா கூட இருக்காங்க, ஆனால் அவங்களும் வந்து சவுத் கொரியாவில் தான் இருக்காங்கன்னு. என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அப்பா அம்மாவையுமே நெப்போலியன் அவர்கள் வர வச்சிருக்காரா. அதனால் இப்போது சவுத் கொரியாவில் தான் இருக்காங்க. இதற்கு காரணம் அவங்களுக்கு கடல்வழி பயணம் ஒத்து போகலையாம். அதனால் இப்போது என்ன செஞ்சுருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள்னா, அவங்கள ஃப்ளைட்டில் போக சொல்லிட்டாராம். தன்னுடைய மகன் கூட அவரும் அதே போல் அவங்களுடைய மனைவியும் போய் வராங்களாம். எப்படியாவது 10 மாதங்களும் சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இதனால் எல்லோரும் என்னாச்சுன்னு கேட்கவே என்ன சொல்லியிருக்காரு நெப்போலியன் அவர்கள்னா, தானே வந்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அக்ஷயா அவர்கள் யார்கிட்டையும் எந்த கோவப்பட்டும் போகலை, எந்த சண்டையும் வரலை. ஏன்னா அவங்க தன்னுடைய அப்பா அம்மா கூட ஹாங்காங்கில் இருக்காங்க, நாங்கள் ஃப்ளைட்டில் அனுப்பி வச்சுருக்கோம் அப்படின்னு இப்போ விளக்கம் கொடுத்துருக்குறாராம். இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே பேசி வந்துட்டுருக்காங்க. சின்னதாக இருந்தாலும் பெரியதாக பேசக்கூடியது எப்போவுமே இயல்பு தான். அதுலேயும் பிரபலங்கள் அப்படின்னா அது சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே சின்ன விஷயமாக இருந்தாலும் ரீச் ஆகிடும். இப்போ அப்படி தான் நெப்போலியன் அவர்களுடைய மருமகள் எங்கே, ஏன் அவங்கள காணோம், எல்லாத்துலேயும் அவர் காட்டுவாரே, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்காகவே இப்போ நெப்போலியன் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் சிம்பு அவர்கள் மாநாடு திரைப்படத்திற்கு அப்புறமாக மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு. இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அடுத்ததாக பார்க்கிங் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கூட இவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு படம் பண்ண போகிறார் பிரேம்குமார் அவர்கள் கூட அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருந்தது. என்ன படமாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இதில் சமீபத்தில் டிராகன் திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தவங்க தான் அதில் நடிக்க போகிறாங்களாம். அதாவது கயாடு லோகர் அவர்கள் தான் இவருக்கு பேர் பண்ண போகிறாங்களாம். ஆஹா, என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்கன்னு இப்போது கயாடு அவர்களினுடைய ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். பொதுவாகவே சிம்பு அவர்கள் யார் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்காங்களோ அந்த நடிகைகள் கூட ஒரு படமாவது நடிச்சிருவார். அதனால் இப்போ அவங்க கூட நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பிரேம்குமார் அவர்கள் பார்க்கிங் திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவில் எல்லோரையுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப என்கேஜாக தான் வச்சிருப்பாருன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் அடுத்து சிம்பு அவர்களை வைத்து படம் இயக்க போகிறார் அப்படின்றதுமே என்ன கதையாக இருக்கும், எப்படி இருக்கும், சிம்பு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, பார்க்கிங் போல் இதுவும் வெற்றி அடையுமா, சிம்பு அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால் இப்போது சிம்பு அவர்களுடைய அடுத்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அவருடைய ரசிகர்கள். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.